வாஸ் வேர் எங்க யூஸ் பண்ணணும், அது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? வாஸ் வேர்னாலே என்ன கான்செப்ட் தெரியுமாங்க? பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அது ப்ரெசென்ட். நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க, அது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த முடிந்து போனதை பத்தி பேசும்பொழுது நீங்க கண்டிப்பா என்ன வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாஸ் வேர் அப்படிங்கக்கூடிய வேர்ப் தாங்க யூஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹி, ஷி, இட், ஐ இவங்க எல்லாம் என்ன கான்செப்ட்ல வருவாங்கன்னா சிங்குலர் கான்செப்ட்ல வருவாங்க. ஓகேவா? ஒருமை அப்படிங்கக்கூடியதுல வருவாங்க. அண்ட் வி, யூ, தே இவங்க வந்து என்ன கான்செப்ட்ல வருவாங்கன்னா ப்ளூரல் கான்செப்ட்ல வருவாங்க. ஓகேவா? ஸோ ஹீங்கிறது ஒருத்தர், ஷீங்கிறது ஒருத்தர், இட்டுங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஐங்கிறது என்னை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது இவங்க எல்லாமே யாருன்னா ஒருமை, சிங்குலர். ஓகேவா? ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஸ் அப்படிங்கக்கூடிய வேர்ப் தாங்க யூஸ் பண்ணணும். சரி, நல்லா புரிஞ்சுச்சா? வாஷ் அப்படிங்கக்கூடிய வேர்ப் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா he was studying, அவன் படித்து கொண்டு இருந்தான். வாஸ் வந்துருச்சுனாலே இறந்த காலத்தை குறிக்குது. இப்போ he was studying அப்படிங்கக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல இந்த வாஸ் எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருந்தான் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தாங்க டினோட் பண்ணுது. இந்த வாஸ் எதை டினோட் பண்ணுது? இருந்தால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை டினோட் பண்ணுது. ஐ மீன் குறிக்குது. டினோட்னா இல்ல, குறிக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பிளேயிங். டாக் நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தது? அது விளையாண்டு கொண்டு இருந்தது முடிந்து போச்சு. ஸோ இட் வாஸ் பிளேயிங், இருந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா வாஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐ வாஸ் சிங்கிங். இப்போ இந்த வாஸ் எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருந்தேன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை டினோட் பண்ணுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். ஓகே, ப்ளூரல்னா என்ன? பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை குறித்து பேசும் பொழுது நம்ம அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா ப்ளூரல்னு சொல்கிறோம். வீணா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். ஸோ அவங்கள குறித்து நீங்கள் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வி வேர் பிளேயிங், நாங்கள் விளையாண்டு கொண்டு இருந்தோம். இந்த இடத்துல இந்த இருந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் வேர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாலே அந்த இடத்துல நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர் தாங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். யூங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தராகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ப்ளூரல் கான்செப்ட்ல தான் கொண்டு வருவோம் இங்கிலீஷ்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா யூ வேர் டாக்கிங். நீங்க நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வி வேர் டாக்கிங்னு சொல்லலாம். இல்ல நானே சொல்றேன், நீ நேத்து என்ன பண்ணிட்டு இருந்த? பேசிட்டு தானே இருந்த. நீ பேசிட்டு தானே இருந்தாய். ஓகே, தமிழ்ல வந்து எக்ஸாக்ட்டா நீ பேசிக்கொண்டு இருந்தாய். யூ வேர் டாக்கிங், நீ பேசிக்கொண்டு